ஓம் நம சிவாய. புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கும்மியூன் சன்னேசிப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள சப்தமாதா உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள சப்தமாதா சிறப்புமிக்க ஆலயம் இது. இந்த ஆலயத்தில் திருமண தடை, கடன் தொல்லை, குழந்தை பாக்கியம் ஆகிய எல்லாமே இதில் நிவர்த்தி செய்யப்படும். இந்த ஆலயம் நம்ம வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம். இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவக்கரையில் எழுந்தருளியுள்ள திருவக்கரை அம்மனுடைய அதனுடைய உடனுரை உள்ள இந்த அம்மன் தான் இவங்க வாராகி அம்மன் இவங்களை சொல்லுவாங்க. இந்த அம்மனை வழிபெற்றா நமக்கு கடன் தொல்லை எல்லாமே தீர்ந்து நல்லபடியா இருக்கலாம். இதுல பஞ்சமி திதி 2 பஞ்சமி திதி வரும். இந்த 2 பஞ்சமி திதியிலையும் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் கூட்டம் அதிகமா வரும். வெளியில இருந்து, தமிழ்நாட்டில இருந்து, நிறைய மாநிலத்துல இருந்து அந்த கோயிலுக்கு இந்த கோயில அருள் பெறுறாங்க. அது மாதிரி மக்களாகிய நம்மளும் இந்த வழிபாட்டு தளத்துல நம்ம காலடியை வச்சுட்டு போனோம்னா நமக்கு எல்லா குறையும் தீர்ந்துடும். இதனுடைய வழி பாத்தீங்கன்னா, விழுப்புரத்துல இருந்து வந்தீங்கன்னா திருவோண பஸ் ஸ்டாப்ல இறங்குனீங்கன்னா சன்னேசிப்பம், அங்க கேட்டீங்கன்னா சன்னேசிப்பம் கோயில் நடுவில் இருக்கும். இது பாண்டிச்சேரியில இருந்து வரும்போது திருவண்டாறு கோயில் இறங்கினீங்கன்னா திருவண்டாறு கோயில் 2 கிலோமீட்டர்ல சன்னேசிப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள இந்த சப்தமாதா கோயில் தான். இது சிறப்பு மிக்க கோயில். நம்மளுடைய குறைகள் எல்லாமே நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு அம்மன் ஆலயம் இது. இந்த ஆலயத்தில் ஒரு முறையாவது அடி எடுத்து வைங்க. எல்லாரும் நல்லா இருப்போமா. ஓம் நம சிவாயா. ஹரஹர நம பார்வதி பதையே நமக. ஹரஹர மகாதேவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. சன்னியாசி குப்பம் அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் உடனுரை ஞானப்பிரசன்னாம்பிகா சப்தமாதா திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள வாராகி அம்மனுக்கு இன்றைய தினம் பஞ்சமி கால பூஜை மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. பிரதி மாதம் வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, இந்த 2 பஞ்சமி பூஜையுமே மிகவும் சிறப்பான முறையில் வாராகி அம்மனுக்கு நடைபெறும். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா, சப்தமாதாக்களோடு இருக்கக்கூடிய வாராகி அம்மனை பஞ்சமி தீதியில் வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மற்ற கோயிலெல்லாம் வாராகி தனிப்பட்ட முறையில் இருக்கும். ஆனால் சப்தமாதாக்களோடு இருக்கக்கூடிய வாராகி நம்ம சன்னியாசி குப்பத்தில் மட்டும்தான் இருக்குது. இது 17ஆம் நூற்றாண்டில் பராந்தகர் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா, சப்தமாதாக்கள் 7 பேர் இங்கே பார்த்திங்கன்னா காட்சி தருவாங்க. முதல்ல இருக்கக்கூடியது பிரம்மாங்கனி. தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவள் பிரம்மாங்கனின்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு ஜாதக ரீதியாக அஷ்டமத்து சனி, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் இருக்கும். அப்படி இருக்கவா அவளுடைய ஜாதகத்தை பிரம்மாங்கனி மடியில் வச்சு எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க. திருமணத்தடை நீங்கி தோஷ நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க. பிரம்மா எப்படி 3 முகத்தோட காட்சி தருவாரோ அதே மாதிரி அம்பாலும் 3 முகத்தோட காட்சி தருவாங்க. 2வதாக இருக்கக்கூடியது மகேஸ்வரி, சிவஸ்வரூபிணின்னு சொல்லுவாங்க. சிவனுடைய மனைவி மகேஸ்வரி, சிவஸ்வரூபிணின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. அதாவது என்னென்னா, நம்மளால் முடியாது, நடக்காது அப்படின்னு சொல்லி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. அப்படி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கவங்க மகேஸ்வரி வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வல்லமை பெற்றவள் மகேஸ்வரி. 3வதாக இருக்கக்கூடியது கௌமாரி. கார்த்திகை பெண்களில் முதன்மையானவள் கௌமாரின்னு சொல்லுவாங்க. முருகரை எடுத்தது வளர்த்தது எல்லாமே கௌமாரி அம்பிகை தான். இப்போ சஷ்டி நாளைக்கு சூரசம்ஹாரம் நடக்குது இல்லையா? அப்போ ஒரு அம்பாள் கையிலேருந்து சூளத்தை எடுத்துகிட்டு போயிட்டு முருகர் எடுத்துகிட்டு போயிட்டு சூரனை வதம் பண்ணுவார். அந்த சூளத்தை கொடுக்குறது அம்பாள் கௌமாரி. சஷ்டி தீதியில் கௌமாரி வழிபடுத்து வர்றதுங்கிறது முருகரை வழிபடுறதுக்கு உண்டான பலன்கள் எத்தனையும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. கார்த்திகை பெண்களில் முதன்மையானவள் கௌமாரி. அம்பாள் வைஷ்ணவி, மகாலட்சுமி ஸ்வரூபிணின்னு சொல்லுவாள். அதாவது மகாவிஷ்ணுவுடைய மனைவி வைஷ்ணவி. சில பேர் எதை சொன்னாலும் மறந்துடுவாங்க. படிப்பில் ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா படிக்கிறது பசங்களுடைய இது பண்ணுறது எதுவுமே கலந்துக்காமல் ஒரு மாதிரி ஞாபக மறதியாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வியாழக்கிழமை குருவோலையில் துளசி மாலை போட்டு வைஷ்ணவி அம்பாளை வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அம்பாள் வாராகி அம்மன். பெண் உருவில் காற்றுப்பன்றியின் முகத்தை கொண்டவள் வாராகி. வாராகி அம்மன் பஞ்சமி திதியில் வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பஞ்சமி திதிங்கிறது பஞ்சபூதங்களையும் தன்னுள் அடக்கக்கூடிய வல்லமை பெற்றவள் வாராகி. நிலம், நீர், காற்று, ஆகாயம், வானம்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமை பெற்றவள் வாராகி. அதனால தான் பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை நம்ம வழிபட்டுட்டு வரோம். சரிங்களா? வாராகி அம்மன் பார்த்திங்கன்னா மண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பண்ணுவாங்க. ஏன்னா பூமாதேவின்னு ஒரு பேர் இருக்குது வாராகிக்கு. மண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ரொம்ப நாளாக மண் வாங்கி வீடு கட்ட முடியாதவங்க, கட்டின வீடு பாதியில் நிற்கிறவங்க, பூர்வீக சொத்து கைக்கு வராமல் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சனி மூலையிலேருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு பஞ்சமி தீதியில் வாராகி அம்மனுக்கு இது மாதிரி மஞ்சள் துணியில் முடிஞ்சு அவங்க பாதத்தில் வேண்டிட்டு போனாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வாராகி அம்மனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறதாக ஐதீகம். அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் முதல்ல தஞ்சையில் வாராகி அம்மனுக்குன்னு ஒரு கோயிலை கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவன் பெருமானுக்கு கோயில் கட்டினார். அப்படி
வாராகி அம்மன் கோயிலை கட்டிட்டு 5 பஞ்சமிக்கு அவர் வந்து எந்த இடத்துல சிவனுக்கு கோயில் கட்டணும்னு நினச்சாரோ அந்த இடத்துல இருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்து வாராகி பாதத்தில் வேண்டதுனால தான் அவராலேயே அவ்வளோ பெரிய கோயில் கட்ட முடியுதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வல்லமை பெற்றவள் வாராகி. அதாவது வாராகி அம்மனை வழிபடுறவங்களுக்கு இந்த பில்லி சூன்யம் ஏவல் அதே மாதிரி எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனை, தொழில் சம்பந்தப்பட்ட எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனை எதுவுமே அண்டாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வல்லமை பெற்றவள் வாராகி. அதே மாதிரி ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவங்க, திருமண தடை இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாராகி அம்மனுக்கு மஞ்சளில் மாலை கட்டி பஞ்சமி தீதியில் போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமண தடை நீங்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வாராகி அம்மனோட மடியில் எலுமிச்சம்பழத்தை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு 3 நாளைக்கு கணவன் மனைவி 2 பேரும் உணவாக இருந்துட்டு வந்தாங்க அப்படின்னா கர்ப்பம் தரித்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வல்லமை பெற்றவள் வாராகி. பஞ்சமி தீதியில் மற்ற அம்பாளுடைய மொத்த சக்தியும் எனக்கு வாராகி மேலே தான் இருக்கும். வாராகி அம்மன் அன்றைய திதியில் ரொம்ப உக்கர சொருபினியாக இருப்பாள். அப்படி உக்கர சொருபினியாக இருக்கக்கூடிய வாராகி அம்மனுக்கு பால், தயிர், இளநீர் போன்ற குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை போட்டு அபிஷேகம் பண்ணி உக்கர சொருபினியாக இருக்கக்கூடிய வாராகி அம்மனை சாந்த சொருபினியாக மாற்றி வேண்டுனது கிடைக்குங்கிறது அந்த காலத்திலிருந்தே ஐதீகம். இந்த கோயிலுடைய சிறப்பு அதுதான். சப்த மாதா கூட இருக்கக்கூடிய வாராகி அம்மனை வழிபடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து இந்திராணி. அழகில் சிறந்தவள் இந்திராணின்னு சொல்லுவாங்க. இந்திரனுடைய மனைவி அழகில் சிறந்தவள் இந்திராணின்னு சொல்லுவாங்க. அதாவது நாள்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கவங்க, தீக்காயத்தினால் மறையாத வடு இருக்கவங்க அமாவாசை திதியில் விபூதி கொண்டு வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அதை உடம்புல தேய்ச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதியெல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க. கடைசியாக இருக்கக்கூடியது மகாகாளி சாமுண்டி. இவங்க தான் திருவக்கரையில் வக்ரகாளியாக இருக்காங்க. மகாகாளி சாமுண்டி திருவக்கரையில் வக்ரகாளியாக இருக்காங்க. மற்ற அம்பா எல்லாமே வகுடெடுத்து சீவி சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. மகாகாளி சாமுண்டி மட்டும் தலைவிரி கோலத்தோட அரக்கி பொல்லோட காட்சி தருவாங்க. அந்த காலத்தில் பிரதிஷ்டை பண்ணும் பொழுதே அம்பாள் ரொம்ப உக்கர சொருமையாக இருக்கிறதுனால பிரதிஷ்டை பண்ணும் பொழுதே ஒரே கல்லால் பிணைக்கப்பட்ட சங்கிலியால் அம்பாளை போட்டு கட்டி பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு உக்கர சொருமினி கொண்டவள் மகாகாளி சாமுண்டி. இதுதான் சப்தமாதா. இது வந்து செல்லி அம்மன், இந்த கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க. சன்னியாசிக்குப்பம் கிராம தேவதை. ஆடி மாதம் கடைசி வெள்ளி அம்பாளுக்கு திருவிழா நடக்கும். இந்த திருத்தலம் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி மாநிலத்தில் இருக்குது. புதுச்சேரி மாநிலம் சன்னியாசிக்குப்பம் கிராமம், அதாவது திருப்புனை அடுத்து சன்னியாசிக்குப்பம் கிராமம். இது வந்து விழுப்புரத்துலேருந்து நம்ம வந்தாங்கன்னா திருப்புனையிலேருந்து இறங்கி சன்னியாசிக்குப்பம் வந்தாவே இந்த கோயில் முன்னாடியே இருக்குது. அதே மாதிரி வந்து பாண்டியிலேருந்து வரவங்க இந்த பக்கம் திருவண்டார் கோயிலேருந்தும் இந்த கோயிலுக்கு வரலாம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அமைவிடம் வந்து சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தனி நமஹ ருந்தே ருந்தினி நமஹ ஜம்பே ஜம்பனி நமஹ மோகே மோகினி நமஹ ஸ்தம்பே ஸ்தம்பனி நமஹ சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வபாக் சித்த சத்குரு முகமது ஜிவ்ய சம்பன்னம் குரு குரு சீக்கிரம் பஸ்யம் ஐம் க்ளம் டக 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 கும்மஸ்திராக்யபடே ஓம் வராகே நமஹ ஓம் பஞ்சமி சித்தி தேவ்யே நமஹ ஓம் வைதேகே நமஹ ஓம் வசுதாகே நமஹ ஓம் வாம்யே நமஹ ஓம் காஞ்சன்யே நமஹ ஓம் கபாலின்யே நமஹ ஓம் தாராகே நமஹ ஓம் லக்ஷ்மியே நமஹ ஓம் சக்தியே நமஹ ஓம் ஷண்டாயே நமஹ ஓம் அபயவரதாயே நமஹ ஓம் வராகமுகாயே நமஹ ஓம் பாதாளகாயே நமஹ ஓம் பூமிகாயே நமஹ ஓம் அசித்தாரிண்யே நமஹ ஓம் கர்கராயே நமஹ ஓம் சிம்ஹாருடாயே நமஹ ஓம் மகிஷாருடாயே நமஹ ஓம் வியாக்கரருடாயே நமஹ ஓம் தனரோபருடாயே நமஹ ஓம் வராகம்பிகா பஞ்சமிகால பூஜாம் கரிஷ்யே தனரோபம் கோர கோர வஜ்ர பிரதேவம் குண விசேஷேன விசிஷ்டாயாம் சர்வாவிஷ்டாயாம் சாத பலசிரஸ்தோஹோ வராகம்பிகா பஞ்சமிகால புஷ்பார்த்தகால பூஜாம் கரிஷ்யே. வணக்கம். மண்ணடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்தில் அமைந்திருக்கும் சப்தமாதா கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து நல்ல அம்மன்கிட்ட வேண்டி இது பண்ணோம்னா எல்லாத்துலேயும் முன்னேறலாம். வாழ்க்கையிலையும் முன்னேறலாம், தொழிலையும் முன்னேறலாம், எல்லாருலேயும் முன்னேறலாம். இருகுலை கோமளம் தாழ் புஷ்பராகம் 2 கண்ணும் குருமணி நீளம் கைகோமேதகம் நகம் கூர்வைரம் திருநகை முத்துக்கணிவாய் பவளம் சிறந்தவல்ல மரகத நாமும் திருமேனியும் பச்சை மாணிக்கமுமே. தேராத வட்டம் முக்கோணம் ஷட்கோணம் துலங்கு வட்ட தீராரிதழிட்டு ரிங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அருட்சித்து பூஜித்து அடிபணிந்தால் வாராதினான் அல்லவோ ஞான வாராகியுமே.
மெய்சிரத்தார் பணியார் மனம் காய மிக வெகுண்டு கைசிரத்தேந்தி புலால் தினம் நாரக்கடித்து வச்சிரத்தந்து முகப்பணியார் புத்திவாய் கடித்து பச்சிரத்தம் குடிப்பானே வாராகிதன் பகை நிறையே. படிக்கும் பெரும்புகள் பஞ்சமி அன்பர்க்கு அடிக்கும் இரும்பு தடி கொண்டு பேய்கள் அவர் குருதி குடிக்கும் குடல் கொண்டு தோல் மாலை இட்டு குளவி மன்றி நடிக்கும் வாராகி 14 உலகம் நடுங்கிடவே. நடுங்கா வகை அன்பர் நெஞ்சினில் பூக்கவர் நன்னலரை கொடுங்காலி உண்ண குருதிகள் கொப்பளித்திடும்பார கொங்கையின் மீதே இரத்த திலகமிடும் நெடும் கார்மனோன்மணி வாராகி நீலி தொழில் இதுவே. வேகுலம் அன்னதின் தோளால் வாராகி தன்மை என்பரை நோய்குலம் என்னை இழுப்பு செய்தார் தலைகொய்தளித்து பேய்குல உண்ண பழிகொண்டு போட்டு பிணக்குடரை நாய்குலம் கவ்வ கொடுப்பால் வாராகி என் நாரணியே. நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கயிற்றால் வீசப்படுவர் விளையும் படுவர் இம்மேதினியோர் ஏசப்படுவர் இழுக்கும் படுவர் ஏழை என் நெஞ்சேன் வாசப்புது மலர்தேனால் வாராகியை வாழ்த்தினரே. வருந்தி பகைத்தீர் என்னோர் அறியாமல் முன்பானவர்காய் கருத்து புறஞ்சரித்து வாமபாகத்து தேவி எங்கள் கருத்தில் பயிலும் பஞ்சமி கன்சி வந்தால் பருத்தி புதுக்கிட்டு தீப்பொறி காணும் தன் பகைஞருக்கே. பார்வதி பரமேஸ்வரினி சிவர்ந்தது பரமேஸ்வரினி ஏவங்குணாயினி விசேஷினாயினி சர்வாபிஷ்டாயினி பரிபூர்ணாயினி பக்தவஷலாயினி தனாகினி தான்யாகினி धनागिनी धान्यागिनी धनं धान्यं भगं बहुत्रलाभं सरसं वक्त्रं दीर्घमायुः श्रीवत्सस्यमायुष्यमारोग्य यमाविदाट्यो भामानं महीयदेहे. ओम ऐं ग्लौं ऐं नमो भगवति वार्ताली अंतनि नमः रुंदे रुंद्रि नमः संपे सर्वेषां संपन्नं गुरु गुरु शीघ्रं वस्यं ऐं ग्लौं डग 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 गुम्मत्रायपटे रुद्रलाभं सरसं वक्त्रं दीर्घमायुः माताये पराशक्त्यर्परिवाय मये गुणायिनी विशेषणायिनी सर्वाभिष्टायिनी परिपूर्णायिनी भक्तवक्षायिनी. அவ்வளோதான்.